இப்போ நம்ம மதுரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை ஃபுல்லாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே சதுரகிரி போக வேண்டியதான். இது வந்து ஆனவெள்ளன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக நீட்டமாக இருக்கும். இது வந்து யானை வழியில் இருக்கிறனால இது வந்து யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை உள்ளே போன என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வணக்கம், நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கதை பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தாங்க இருக்கோம். தூங்கா நகரம் சொல்லப்படுகிற மதுரையில் தான் இருக்கும். மதுரை தூங்கா நகரத்துக்கு மட்டும் ஃபேமஸ் மட்டும் கிடையாது, மதுரை மல்லிக்கு ஃபேமஸ் தான். கோவிலோட அவுட் சைடு, அதாவது என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடை தான். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இன்ன பிறகு தான் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் செம கூட்டங்க. உள்ளே இந்த சாமியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிட்டு நிறையவே ஃபாரினர்ஸ் வெளில வந்து நின்றுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோபுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாசல் வழியில் ஒவ்வொரு சைட்லேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு. பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் பார்க்கும்போது அண்ணாந்தாங்க பார்க்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து கோயிலில் மிட்டாய் விட்டு போகிறார். பம்பாய் மிட்டாய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அலோடு கிடையாது, செப்பல்ஸ் அலோடு கிடையாது. நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் என்னோடய மொபைல் லாக்கர் தான் வச்சுருப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.